இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதிக்கு நான் அப்பா. அந்த நினைப்பு கொஞ்சமாச்சும் உனக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு தாலி கட்ட முடிவு பண்ணி எடுத்துருப்பியா? இந்த குடும்பத்தை யோசிச்சுதான் நான் எந்த முடிவையும் எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உனக்கு தான் நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா, ரேவதியை பத்தி யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. என்ன அப்பாவும் பொண்ணும் என்ன நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க கேள்வி கேட்கலமா, நீங்க பண்றது தப்புன்னு சொல்றோம். நாளைக்கு எப்படியும் மண்டபத்துல முறைப்படி கல்யாணம் நடத்தணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு அவசரமா வீட்டுல வச்சு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றீங்க? இது எந்த விதத்துல நியாயம்? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை இன்னைக்கு நாம பண்ண போறோம். இதுக்கு எதுக்கு அப்பாவும் பொண்ணும் இப்படி லபலபன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஓ, நாளைக்கு கல்யாணம் நடந்தா அந்த கார்த்தியை அனுப்பி வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு பிளான் பண்றீங்களா? பிளானா? நான் இதுக்காக பிளான் பண்ணணும்? நீதான் கல்யாணமான பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கேவலமான பிளான போட்டுட்டு இருக்க. நாங்க இல்ல. போதும், நிறுத்துங்க. என்னமோ உங்களுக்கு தான் உங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அக்கறையெல்லாம் அந்த கொலைகார குடும்பம் மேலதானே எனக்கு நல்லா தெரியும். வாய் மூடுறி. என் குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி கொஞ்சம் கூட உனக்கு இல்ல. என் மாப்பிள்ள ஊருக்கே நல்லது பண்றவரு. ஆனா நீ கௌரவம்னு பெத்த பொண்ணு வாழ்க்கையை பகடகாயா வச்சு விளையாடிட்டு இருக்க. இத பார், நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தல, நானே ரேவதி கிட்ட போய் அவருடைய பழைய வாழ்க்கையை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? போங்க, போய் சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்ல மாட்டேன் நினைச்சியா? என் பொண்ணு வாழ்க்கை சீரழியத ஒரு அப்பனா பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் சொல்லத்தான் போறேன். இருங்க. நீங்க பழசு எல்லாத்தையும் ரேவதி கிட்ட போய் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. ரேவதி கிட்ட பழைய விஷயத்தை எல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தா நானும் என் பொண்ணும் உயிரோடவே இருக்க மாட்டோம். என்ன பாக்குறீங்க? ரேவதி கிட்ட விஷத்தை கொடுத்து நானும் செத்து போயிருவேன். மா, நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? வாழ வேண்டிய பொண்ணை வாழ வச்சு அழக பாக்குறவதான் தாய். அவளை கொல்லணும் சொல்றியே, நீ அவளை கொல்லத்துக்கு பதிலா நான் உன்னை கொல்ல என்ன? வேண்டாப்பா, விடுங்கப்பா.